வணக்கம். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். கோவையை அடுத்த துடியலூரில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை மற்றும் சேலை அணிந்து வந்த மாணவ மாணவியர் மண்பானையில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டனர். பசுமாடு கன்றுக்குட்டியை அலங்கரித்து பூஜைகள் செய்து மகிழ்ந்தனர். கல்லூரி வளாகத்தில் மாணவிகளுக்கு நெல் குத்தும் போட்டி நடைபெற்றது. கயிறு கட்டி இழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் இருந்தன. கிருஷ்ணகிரியில் கடும் பனி மூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நேற்று மாலை 6 மணிக்கு ஆரம்பித்த பனி நேரம் செல்ல செல்ல அதிகரித்து காலை 8 மணி வரை நீடித்தது. பனிமூட்டம் அதிகரித்து புகை மண்டலமாக காட்சியளித்தது. காஞ்சிபுரத்தில் கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். காலை 9 மணி வரை எதிரே வரும் வாகனம் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருந்தது. காஞ்சிபுரத்தில் உள்ள பாலாற்றின் பாலமே பனி சூழ்ந்து காணப்பட்டது. கடும் குளிர் நிலவியதால் நடைபயிற்சி செல்வோர் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகாலையிலேயே குறைவாக காணப்பட்டது. இதேபோன்று மார்கழி பஜனை செய்வோரும் தாமதமாகவே பஜனை ஊர்வலம் சென்றனர். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 200 கிலோ கடல் அட்டைகளை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். தஸ்னேவிஸ் நகர் பகுதியில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டையை பயன்படுத்தி இலங்கைக்கு கடத்துவதாக கடலோர போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் சோதனையிட்ட போது கடல் அட்டைகள் பதுக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக ஒருவரை கைது செய்த போலீசார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள், எரிவாயு சிலிண்டர்கள், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 1,27,00,000 ரூபாய் ரொக்கம் பணம், 2 கிலோ தங்கம் மற்றும் 17 கிலோ வெள்ளி காணிக்கையாக வந்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் கோவிலில் தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். கடந்த 26 நாட்களில் 35 உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டன. பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகளை சமயபுரம் கோவில் இணை ஆணையர் குமரதுரை மேற்பார்வையில் கோவில் பணியாளர்கள், கல்லூரி மாணவர்கள், சமூக சேவர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் எண்ணினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 8,5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடித்தும் திறக்கப்படாமல் இருக்கும் அங்கன்வாடி மையத்தை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புலிக்குத்தி கிராமத்தில் திறக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் திறக்கப்படாததால் அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் கல்வி பயில வேண்டிய நிலைக்கு குழந்தைகள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திறக்க தொடர்புடைய துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அனுமதியின்றி மணல் அள்ளிய 5 மாட்டு வண்டிகளை மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சீசமங்கலம் ஆற்றில் சட்டவிரோதமாக மாட்டு வண்டிகளில் மணல் அள்ளுவதாக வந்த புகாரை அடுத்து அப்பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது முறுக்கப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 5 மாட்டு வண்டிகளில் மணல் ஏற்றியது தெரியவந்தது. இதையடுத்து 5 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருச்சியில் மனநலம் குன்றிய மாணவர்கள் பங்கேற்ற மாவட்ட அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது. மத்திய பேருந்து நிலைய பகுதியில் உள்ள தனியார் யோகாலயம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள், மாணவியர் பங்கேற்றனர். பத்மாசனம், யோகமுத்ரா, உத்தாசனம், பாத பத்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மல்லிகை, முல்லைப்பூக்களின் விளைச்சல் குறைந்துள்ளதால் அதன் விலை அதிகரித்துள்ளது. கடும் பனிப்பொழிவால் பல்வேறு மாவட்டங்களில் மல்லிகை, முல்லை விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் 1 கிலோ மல்லிகை பூக்கள் 1000 ரூபாய்க்கும் 1 கிலோ முல்லைப்பூக்கள் 500 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. நாமக்கல்லில் நீதிமன்ற உத்தரவை மீறி வெள்ளை நிற ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருவதால் ரேஷன் கடைகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. ஒரு சில இடங்களில் நேற்று இரவு வரை பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. இன்று காலை முதல் மீண்டும் விநியோகம் தொடங்கியது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பரிசு பொருட்களை பெற்றுச் செல்கின்றனர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் கோட்டத்திற்குட்பட்ட இடங்களுக்கு சிறப்பு பேருந்து சேவையை மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் என திரளானோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சொகுசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டத்தில் 112 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், முதற்கட்டமாக 53 சொகுசு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சாலை பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதால் இப்பகுதி முழுவதும் தூசி படர்ந்து அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். திருச்செந்தூர் ராதாபுரம் இடையிலான 2 கிலோமீட்டர் தூர சாலை பணிகள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தொடங்கியது. பணிகள் மெத்தனமாக நடப்பதால் நிறைவடையாத சாலை பகுதியில் தூசி பறந்து வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கவனத்தில் கொண்டு சாலை பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள தனியார் கல்லூரியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவில் கேழ்வரகு கஞ்சி, கருவாட்டு குழம்பு, பயறு வகை உணவுகள், தானிய வகை அவியல்கள், புளிப்பணியாரம், தேங்காய் அவியல் மற்றும் பல்வேறு இனிப்பு வகைகள் என 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய உணவு வகைகள் இடம்பெற்றிருந்தன. மாணவர்களும் பேராசிரியர்களும் அதனை தயாரித்தனர். 10 முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட இந்த உணவு வகைகளை திரளான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வாங்கி ருசித்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாநில அரசு வழங்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசை பெற ரேஷன் கடைகளின் முன்னே நீண்ட வரிசையில் காத்திருந்து பரிசுப் பொருட்களை வாங்கிச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் நடராஜபுரத்தில் அமைச்சர் பாஸ்கரன் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். பொங்கல் பரிசுப் பொருட்களுக்காக காலை முதலே ரேஷன் கடைகள் முன்பு ஏராளமான மக்கள் குவிந்தனர். போலீஸ் பாதுகாப்புடன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன. சேலத்தில் 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பணம் மற்றும் பொருட்கள் பெற்றுக் கொண்டதற்கான செல்போன் SMS தகவல் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நியாய விலைக் கடைகளில் இதுபோன்று SMS வந்ததால் ரொக்கத்தொகை விநியோகத்தில் முறைகேடு நடக்கக்கூடும் என்று சந்தேகம் எழுந்திருப்பதாக பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை ரத்தினபுரி சின்னால் வீதியில் ஒரே வளாகத்தில் 5 ரேஷன் கடைகள் அமைந்திருக்கும் பகுதியில் ஒரே நேரத்தில் அதிக அளவில் பொதுமக்கள் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது போலீசார் டோக்கன் வழங்கி கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். கட்டாயம் பொங்கல் பரிசு பொருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று காவல்துறையினர் பொதுமக்களிடம் உறுதியளித்த நிலையில் அவர்கள் கலைந்து சென்றனர். கொடைக்கானலில் பொங்கல் பொருட்கள் வாங்க அதிகாலை முதலே ரேஷன் கடைகளின் முன்பு பொதுமக்கள் குவிந்தனர். கடைகள் திறக்க தாமதமானதால் மக்கள் கடும் குளிரில் அவதிப்பட்டனர். அண்ணாநகர் பகுதியில் உள்ள ரேஷன் கடை முற்பகல் 11 மணி வரை திறக்கப்படாமல் இருந்தது. ரேஷன் கடைகள் நேற்று தாமதமாக மூடப்பட்டதால் இன்று காலையில் சிறிது நேரம் தாமதமாக திறக்கப்பட்டதாக விளக்கமளித்த வட்டாட்சியர் நீதிமன்ற உத்தரவுப்படி பொருள் வழங்கப்படுவதாக கூறினார். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. இதனால் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மலை காய்கறி பயிர்கள் கருகிவிட்டதாக விவசாயிகள் வருத்தத்துடன் கூறியுள்ளனர். நஞ்சநாடு, கப்பத்துறை, பாலாடா உள்ளிட்ட பகுதிகளில் முள்ளங்கி, கேரட் உள்ளிட்ட பல வகையான காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. உறை பனியால் அவை கருகியதால் பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் வருந்துகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த கொட்டக்குடி கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் 27 ஆண்டுகளாக பணியாற்றிய தலைமை ஆசிரியர் வேதமுத்து ஓய்வு பெறும் நாளில் மாணவர்கள் மற்றும் ஊர் மக்கள் விழா எடுத்தனர். அவருக்கு ஒரு புல்லட்டையும் ஊர் மக்கள் அன்பு பரிசாக வழங்கியுள்ளனர். நேற்று பணி ஓய்வு பெற்ற வேதமுத்துவை பிரிய மனமில்லாத மாணவர்களும் ஊர் மக்களும் அழுது புலம்பினர். 1996ஆம் ஆண்டு ஆசிரியராக பணியாற்ற தொடங்கியவர் தலைமை ஆசிரியராக பணி உயர்வு பெற்றார். தலைமை ஆசிரியருக்கு மரியாதை செலுத்த விரும்பிய ஊர் மக்கள் விழா எடுத்து அவருக்கு பிடித்த புல்லட் வாகனத்தை பரிசாக வழங்கினர். ஆசிரியர் ஒருவர் மீது ஊரே வைத்துள்ள மரியாதை மெய்சிலிர்க்க வைத்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள தனியார் கேட்டரிங் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி மேள தாளம் முழங்க பூரண கும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுப்பானையில் பொங்கலிட்டு மாணவர்கள் சூரியனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் காகித கூழாலான காளை, மாட்டு வண்டி ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம், உரியடி போன்ற போட்டிகளும் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பேராசிரியர்கள் என திரளானோர் பங்கேற்றனர்.
கோவையில் மின்னியல் மின்னணுவியல் தொடர்பான எலக்ட்ரோடெக் கண்காட்சி வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் ஆந்திரா, டெல்லி உள்ளிட்ட 12 மாநிலங்களைச் சேர்ந்த பொறியாளர் நலச்சங்கத்தினர் மற்றும் மின் வர்த்தகர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பதாக கொடிஷியா தலைவர் ராமமூர்த்தி தெரிவித்தார். திருவண்ணாமலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மருத்துவமனையில் அதிக அளவில் லஞ்சம் பெறப்படுவதாக வந்த புகாரை அடுத்து துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். குறிப்பாக பிரசவ வார்டு மற்றும் பிறப்புச் சான்று அளிக்கும் அலுவலகத்தில் அதிரடியாக சோதனை செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பொங்கல் இலவசப் பொருட்களில் தரமற்ற பச்சை அரிசி வழங்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தலையாட்டு மந்து பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட இலவசப் பொருட்களில் பழைய வேட்டி சேலை இருந்ததாக பயனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரணம் கேட்டால் அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோமாரி நோய் தாக்கத்தால் அதிகமான கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஈரோடு அருகே மாட்டுச் சந்தை அதன் பொலிவை இழந்து போனதாக வியாபாரிகள் வருத்தத்துடன் கூறுகின்றனர். வாரந்தோறும் களை கட்டும் புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் பொங்கல் பண்டிகையொட்டி கால்நடைகள் மற்றும் அலங்கார கயிறு மணிகள் விற்பனை களை கட்டும். ஆனால் இந்த ஆண்டு கோமாரி நோய் தாக்கத்தால் மாடுகளை விற்க யாரும் முன்வரவில்லை என்று குவித்து வைக்கப்பட்டுள்ள அலங்கார பொருட்களான மூக்கணாங்கயிறு, தலைக்கயிறு, சலங்கை, மணி போன்றவையும் விற்பனையாகவில்லை என்று வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டையில் நடந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மாவட்ட பொது அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகர்மன்றத்தை அடைந்தது. பிளாஸ்டிக் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை ஏந்திச் சென்ற மாணவர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்தனர். தருமபுரியில் உத்தரப்பிரதேச கைவினை கலைஞர்கள் சங்கம் சார்பில் அகில இந்திய அளவிலான கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கலாஞ்சலி என்ற பெயரில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய விழா வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் சாகரன்பூர் தேக்குமர வேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள், முரதாபாத் பித்தளை பொருட்கள், சிற்பங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கோவையில் பெற்றோரை இழந்த பள்ளி மாணவிக்கு ஆசிரியர்களே காதணி விழா நடத்தினர். ராமச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணவி வினோதினி பெற்றோரை இழந்து பாட்டி அரவணைப்பில் இருந்து வருகிறார். 4ஆம் வகுப்பு படித்து வரும் அவருக்கு நண்பர்கள், ஆசிரியர்கள்தான் உலகம் என்று இருந்த நிலையில் ஆசிரியர்களே காதணி விழா நடத்திய உருக்கமான சம்பவம் அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. பள்ளியில் இருந்து சீர்வரிசை தட்டுக்களோடு அருகில் உள்ள கோவிலில் வழிபாடும் நடத்தப்பட்டது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 16 தமிழக மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர். தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்றபோது எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர்கள் கொழும்புவில் இருந்து விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 300 பயனாளிகளுக்கு தலா 8 கிராம் தங்கம் வழங்கப்பட்டது. ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை பயனாளிகளுக்கு 8 கிராம் தங்கத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பயனாளிகள் என திரளானோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி அருகே உலகிலேயே மிக உயரமான சிவன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. உதயகுளம் கரை பகுதியில் சிவபார்வதி கோவிலில் 10 கோடி ரூபாய் செலவில் 111.2 அடி உயரத்தில் சிவலிங்க சிலை கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை ஆய்வு செய்த அதிகாரிகள் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றதற்கான சான்றிதழை கோவில் குருக்களிடம் வழங்கினர். வரும் மகா சிவராத்திரி முதல் இச்சிலையை பக்தர்கள் வழிபட அனுமதிக்க உள்ளதாகவும் கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள திருக்கடையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் கலந்து கொண்டு 226 மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். மேலும் 105 மாணவர்களுக்கு இருக்கைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று தில்லையாடியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 49 மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன.